அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு எடிட்டிங் ரிலேட்டட் வீடியோ தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன், டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி மொபைல்லையே க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டாக நம்ம சிஸ்டமில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் முடியாது. பட் ஒரு சில டெம்ப்ளேட்ஸை வச்சு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த மாதிரி டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணலாம். ஸோ அதோட டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். ஓகே, இந்த அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப் தேவை. இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும், ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் லெஜெண்ட் அனிமேட் டெக்ஸ்ட் இன் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறையா அப்ளிகேஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ண டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இதே நேமில் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஆப்பும் சேம் இதே ஃபார்மேட் தான். பட் இந்த ஆப் கொஞ்சம் எனக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த ஆப் சூஸ் பண்ணேன். இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இந்த ஆப்பில் வந்து ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். பிகாஸ் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது, தென் ஒரு வீடியோ வந்து ரெண்டர் பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ஷோ ஆகும். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இந்த ஆப்போட பெய்ட் வெர்ஷன் அப்படிலாம் நீங்கள் போக வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் எப்போவாவது தான் இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் அனிமேஷன்லாம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. 15 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஆப் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து எனக்கு இது பிடிக்கலன்னு நீங்கள் நிறையா பேர் டெலீட் பண்ணியிருப்பீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் அப்டேட்டில் நிறையா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ரிவ்யூ வந்து கம்மியாக இருக்குது. பட் ரீசெண்டாக அப்டேட்டில் வந்து நல்லாவே இருக்குது. இப்போது ஓகே, இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மேலே அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 ரவுண்டாக 3 ஐக்கான் இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா. நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக டெக்ஸ்ட்டு, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இங்கே டெக்ஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப நாளாக இருக்க டிசைன்ஸ் தான். இது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்க டிசைன் தான். இது வந்து சில இந்த மாதிரி நான் சொன்னல பார்த்தீங்களா, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் அடிக்கடி ஷோ ஆகும். உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன், இது வந்து நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேயே கூட இது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த வீடியோவோட சைஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த 3 டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வேணுன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த சைஸில் வந்துடும். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த டிசைன்லாம் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் இருக்கிற இமேஜ் ஆர் வீடியோ ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அதுவும் இதில் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள். பட் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே என்ன 2 இருக்குது பார்த்தீங்களா, பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரியேட் ஸ்டைலிஷ் இன்ட்ரோ, கிரியேட் சாம்பிள் இன்ட்ரோன்னு பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் அவங்களே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு லோட் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதுன்னா நான் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. நீங்கள் இன்கேஸ் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்களா, நீங்கள் வந்து அந்த ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். நீங்கள் வந்து அதை வந்து டபுள் டேப் பண்ணுறப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இது நான் சொல்லணும்னு இல்லை, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். டிப்ஸ் அண்ட் ஐடியா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவோட சைஸ் மாற்றணும். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஃப்ரேம் சைஸில் இருக்குது. இதோட சைஸ் மாற்றணுன்னா நீங்கள் வந்து இங்கே கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் சைஸ்லாம் ஓப்பன் ஆகும். கீழே வந்து பாட்டமில் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாற்றிக்கலாம். தென் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு இருக்கும், செட்டிங்ஸ்னு இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு பாட்டமில் லெஜெண்ட்னு வாட்டர் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணலான்னா நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே சைஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். தென் வந்து வீடியோ வந்து இப்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஸ்லோவாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த டியூரேஷன் வேணுமோ அதை வச்சுக்கலாம்.
தென் கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாட்டமில் இருக்கா, உங்களுக்கு லெஃப்ட் வேணுமா ரைட்டில் வேணுமா வச்சுக்கோங்க. எனக்கு வாட்டர் மார்க்கே வேண்டாம் அப்படிங்கிறப்போ இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணும். டர்ன் ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இது வாட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் லோட் ஆகும். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணல. ஓகே, சிம்பிள் தான். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பி நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக கிஃப்ட்னு கேட்கும். நீங்கள் வீடியோனா வீடியோ கொடுக்கலாம், கிஃப்ட் ஃபார்மேட்டில் வேணாலும் கிஃப்ட் ஃபார்மேட் கொடுக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுலேயே இன்னொன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லோகோ இன்ட்ரோ. நிறையா பேர் லோகோ இன்ட்ரோ வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன், டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் சாம்பிள் இன்ட்ரோ. இதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்ட்ரோ இருக்குது, டெக்ஸ்ட் இன்ட்ரோ. ஜஸ்ட் இதில் ஒரு டிசைன் சூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வைஃபை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்து டிசைன் பார்த்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அது மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனா அனிமேட்டர்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் அந்த ஃபயர் அனிமேஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுதான். ஜஸ்ட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கீழே டெக்ஸ்ட் எந்த மாதிரி வரணும்னு கீழே டிசைன் இருக்குது, அது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர், பேக்ரவுண்ட், இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டெக்ஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, அந்த சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணணுன்னா அந்த எல்லோ கலரில் க்ரோம் ஒன்று மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கும் கலர் மாற்றணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் சேம் அதே தான். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும். நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகிறத வச்சு நீங்கள் அந்த வாட்டர் மார்க்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கேட்கும், ரெசல்யூஷன் எந்த மாதிரி வேணும், குவாலிட்டி தான் இங்கே ரெசல்யூஷன் சொல்கிறாங்க. நீங்கள் 180pயில் இருக்கிறப்போ உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை மட்டும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை மீட் பண்ணலாம்.